செய்கிற கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்காக கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். நாளாக இந்த மாதிரி தான் முழுசாக போடணும் பச்சடி பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதக்கியிருக்கேன். அதுக்கு முன்னால் என்னென்ன போட்டிருக்கேன்னா கடுகு, சீரகம், மிளகு, முழு மிளகு போட்டிருக்கேன். இது நல்லா இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு இதேமாரி எந்த குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வதக்கிட்டு வைங்க, குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு இதில் போட்டுருவோம். அப்புறம் இங்கே நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காயும் போட்டுருவோம். கத்திரிக்காயும் வதக்கிக்கணும். இதில் கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து ஊற்றிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக பார்ப்போம். ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடுவோம். இதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுவோம். அவ்வளோதான். நம்ம